சிலுவையிலே இரண்டாவது வார்த்தையாக ஆண்டவர் பேசும்போது இரண்டாவது வார்த்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம் எடுத்தோம், வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இன்றைக்கு நீ என்னிடத்திலே என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி மெய்யாகவே சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு பரதேசி? யாருக்கு நித்திய ஜீவன்? ஒரு கள்ளனுக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. ஒரு கள்ளனுக்கு குற்றத்தினாலே வாதிக்கப்பட்டு இயேசுவோடு ஒரு குற்றம் செய்த ஒரு கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிறார். பரதேசி என்றால் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக தகுதி எப்படி பெற்றுவிட்டான்? ஆமென் சொல்லுமா. அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரை நோக்கி பார்த்தான். எப்படி பார்த்தான்? அழகாய் சொல்லும்போது அந்த கல்வன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இயேசுவை பார்க்கிறான், இன்னொரு கல்லன் பார்க்கிறான். ஆனால் இந்த வலது பக்கமாய் இருக்கிற கல்லன் பார்க்கிறான், ஆனால் அவன் இயேசுவை அறிந்திருக்கிறான். ஆனால் இடது பக்கமாய் இருக்கிற கல்லன் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் நீயும் ரட்சித்துக் கொள், எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று ஏளனமாய் பேசுகிறார்கள். கீழே இருக்கிறவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள், காரித்து போகிறார்கள், நிந்திக்கிறார்கள். அதே காரியத்தை இந்த கல்லனும் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு வேதனையாயிருக்கும். ஆனால் வலது பக்கத்தில் இருக்கிற ஒரு கள்ளன் பார்த்து அவர் சொன்னார், நீயும் நானும் தகுந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்த தண்டனைக்கு ஏற்ற பிரதிபலனை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவோ ஒரு குற்றம் அறியாதவர். இவர் வாழ்க்கையில குற்றம் செய்யாதவர். இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை பார்த்தது மாத்திரமல்ல, அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து குற்றமற்றவர் என்று பரிசுத்தமான தேவன் என்பதை அறிந்து கொண்டார். இயேசுவை அறிகிற அறிவில்தான் நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை அறிகிற அறிவில்தான் நித்திய ஜீவன் உண்டு. நீங்களும் நானும் இயேசுவை அறிகிற அறிவில் இருக்கிறோமா? அந்த கல்லனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய சாட்சியம், எவ்வளவு ஒரு சாட்சியம். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். போராட்டம், பெரிய போராட்டம், லாங் டிராவல், அப்படித்தானே அதுக்கு அர்த்தம். ஆனா இந்த கல்லன் பாருங்க, 2 நிமிஷம் இயேசுவை பார்த்து உணர்ந்து அவன் என்ன செய்தான்? தன்னை தாழ்த்தினான், ஒப்பு கொடுத்தான். நான் பாவி என்று அவன் அறிக்கையிட்டான். அவன் நீதிபரன் என்று அறிக்கையிட்டான். அறிக்கையிட்ட போது அவன் அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, அவன் அறிக்கையிட்டு அவன் ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுக்கும் போது அவன் 3வது காரியம் சொல்லுகிறான், இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து பாரும், இவருடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொல்கிறார். அவன் இயேசுவை அறிந்தது மாத்திரமல்ல, அவன் அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, அவன் 3வது காரியத்தை செய்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஞானம் இருக்கிறது. தேவனுடைய ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஞானம் அவனுக்குள்ளாக இருந்தது. அந்த தேவனுடைய அந்த ஞானத்தின்படி என்ன செய்தானா? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆயுத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். நீங்களும் நானும் நம்ம ஓடுகிற ஓட்டம் வீண் அல்ல. நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். யோவான் 14:3 சொல்கிறது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் இருக்கிற இடத்தில் மறுபடியுமாய் என்ன செய்வனா உங்களையும் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் இருக்கிற இடத்தை அறிந்திருந்தான். நீங்களும் நானும் அவர் இருக்கிற இடத்திலே சேர்த்துக் கொள்ளப்படும்படியாக, நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக, நம்ம அவரை அறிகிற அறிவிலே அவருடைய அந்த ஸ்தோத்திரம் வார்த்தையின்படி, அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மன்னிப்பின்படி, இரக்கத்தின்படி, தயவின்படி ஆண்டவரே நம்மளை முற்றிலுமாய் மாற்ற விரும்புகிறார். நாம் அப்படி நம்ம அர்ப்பணித்து நாம் மாறுவோமானால் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்?
பிரவேசிக்க முடியும். யோவான் 17:24 சொல்கிறது, பிதாவே, உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பு நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக அவர்களுக்கு என்னன்னா என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன். தேவன் கொடுத்த அந்த மகிமை, உலக தோற்றத்துக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட அந்த மகிமை, அதை இந்த கல்லனுக்கு கொடுத்தார். யாரால? கல்லன் மாத்திரம் அல்ல, ஆண்டவரை உணர்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் அன்று ஸ்தோத்திர நித்திய ஜீவனை அடையும்படியாக அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற அத்தனை நபர்களுக்கும் அவர் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமையை அவரோடு கூட இருக்கும்படியாக அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். யோவான் 12:22 சொல்கிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எனது ஊழியக்காரர்களும் இருப்பார்கள். கர்த்தர் தான் ரட்சிப்பு. ஏசாயா 12:2 படி, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமலும் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும், அவரே என் ரட்சிப்பு என்பதை அவர் மூலமா தான் ரட்சிப்பு, அவர் மூலமா தான் நமக்கு மாற்றம் உண்டு என்று அறிய வேண்டும். சங்கீதம் 62:2-6 சொல்கிறது, அவரே கண்மலை, அவர் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலம் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். அப்பொழுது நித்திய வாழ்க்கையை நமக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, நித்திய வாழ்க்கைக்குரிய பிரவேசத்துக்குரிய வழியை கற்றுத் தரப்பார். சங்கீதம் 25:5 சொல்கிறது, நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் நாள் முழுதும் காத்திருக்கிறேன். சங்கீதம் 27:1 சொல்கிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்பும் ஆனவர், ஆண்டவர் என் ரட்சிப்பு ஆனவர், அவர் ரட்சிப்பா பலத்த கிரியைகளை செய்வார். நினிவே பட்டணத்திலே பார்க்கும்போது அநேகர்கள் உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கதறினார்கள், அவர்களை ரட்சித்தார். நீயும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தை பெறும்படியாக நாம் பிரயாசப்படும் போது நித்திய வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை நமக்கு உறுதியான ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக மாறும். அப்போஸ்தலர் 4:12 அவரே ஏற்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வானத்துக்கு கீழாகும் மண்ணிற்குள்ளாகும் இயேசுவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் இல்லை, அவர்தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை ஆண்டவர் தேவனை அறிந்து கொண்டார். யார் அறிந்து கொண்டார்? என்னை பாருங்க, ஓசியா 13:4 சொல்றது, என்னை என்று ரட்சகர் ஒருவரும் இல்லை, ஆண்டவர் இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் நம்மளை விடுவிக்கிறவர், இயேசுதான் நித்திய வாழ்க்கை கொண்டு போகிறவர், அவர்தான் நியாயம் தீர்க்கிறவர், அவர்தான் இன்னைக்கு பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர்தான் இந்த நாட்களிலே சிலுவையிலே பாருங்களேன், சங்கீதம் 62:1 சொல்றது, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். எரேமியா 3:23 சொல்கிறது, இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பதாக என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? லூக்கா 19:19 அதிகாரத்தில் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து நம்ம இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து நம்மளை நடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அந்த கல்லன் சொன்னான். அவன் இயேசுவை ரட்சிப்பின் பாத்திரமாய் பார்த்தான், மன்னிக்கிறவராய் பார்த்தான், அவன் நியாயாதிபதியாய் பார்த்தான், அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவராய் பார்த்தான். நான் எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறேன்? இயேசுவை நான் அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நீ ஒப்பு கொடுங்கப்பா. எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க? நம்முடைய ஆண்டவர் ரட்சித்து அவருடைய கரத்தினாலே நம்முடைய நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே தேவனுடைய வருகை வருமானால் நாங்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கிருபை செய்ய. ஆமென், ஆமென். அல்லேலூயா.